ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு. நம்ம ஹெல்த்தை குறிச்சுன்னு வரும்போது இதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால தாராளமா வெறும் ரெட்டினாவை நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஹார்ட்டில் எத்தனை பிளாக் இருக்குது, உங்கள் ஹார்ட் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு ரெட்டினாவை வச்சு கூட சொல்ல முடியும். ஆனால் ஹெல்த் இண்டஸ்ட்ரிலாம் இல்லை, ஆனால் ஹெல்த் கேரில் எனக்கு ஐடியா இருக்குது, நான் பயோமெடிக்கல் படிச்சிருக்கேன், இல்லைன்னா பயோ இன்ஜினியரிங் இருக்கேன், நீங்கள் பயாலஜிக்கல் ஃபீல்டில் இருக்கிறீங்க, பட் டெக்னாலஜிக்குள்ளே போகணும்னு நினச்சிங்க, ஒரு ட்ரெண்டாகவும் இருக்கணும், என் கோர்லேயும் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். வேர்ல்டில் ஹெல்த் கேர் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதுவும் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது. நம்ம ஹெல்த்தை குறிச்சுன்னு வரும்போது ஏகப்பட்ட டிசீஸ் இருக்குது, நிறைய டெட்லி டிசீஸ் இருக்குது. இந்த டெட்லி டிசீஸ்லாம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும், எவ்வளோ லைஃப்ஸ் நம்மளால சேவ் பண்ண முடியும். அப்படி எப்படி மேம் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால தாராளமாக வருமுன் காப்போம் அப்படின்ற கான்செப்டில் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதாவது உங்கள் வெறும் பாடி டெம்பரேச்சரை வச்சு கேன்சர் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். 6 மந்த்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கேன்சர் டிசீஸ் இருக்கா இல்லையான்றதை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் உங்களோட ஐ ரெட்டினா, வெறும் ரெட்டினாவை நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஹார்ட்டில் எத்தனை பிளாக் இருக்குது, உங்கள் ஹார்ட் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு ரெட்டினாவை வச்சு கூட சொல்ல முடியும். இந்த மாதிரி ஹெல்த் கேரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஆதிக்கம் தினமும் நிறையா வந்துட்டே தான் இருக்குது. ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியும் செம்மையாக டெக்னிக்கலாக க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. பட் இதில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது, எப்படி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்கு ஏஐ பேஸ்டு சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு 3 டெமோவோட காமிக்க போகிறேன். அந்த 3 ரியல் டைம்ஸ் டெமோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் இப்படிலாம் சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாமான்னு. நீங்களே ஃபர்தராக வரக்கூடிய டிசீஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இருக்கட்டும், அதுக்கு எப்படி ஏஐ பேஸ்டு சொல்யூஷன் கொடுக்கலான்றது உங்களுக்கே ட்ரிகர் ஆகிடும். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் க்ரானிக் கிட்னி டிசீஸ். அதாவது ஒரு பர்சனுக்கு கிட்னி டிசீஸ் ஃபியூச்சரில் வருமா வராதா அப்படின்றத முன்கூட்டியே செவரல் பேராமீட்டர்ஸ் மூலியமாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், மேம் அதுதான் டிசீஸ் வருதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட் இருக்கேன்னு. இந்த டிசீஸ் இருக்கோ இல்லையோன்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்டிவாக ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம பிளட் டெஸ்ட் மூலியமாவோ எக்ஸ்ரே எடுத்து எம்ஆர்ஐ எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இங்கே நான் பேசுறது என்னன்னா, ஃபியூச்சரில் வருமா இல்லையா அப்படின்றத முன்கூட்டியே எடுக்கிறதுக்கான டெக்ஸ்ட் இல்லைன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் நீங்க சொல்லலாம். இப்போ நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு டிசீஸ் இருக்கா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக போறீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு வந்துருச்சு. பட் அந்த இடத்துல நர்ஸ் உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி எங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, ஃபியூச்சர்ல கிட்னி டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை எங்களால முன்னாடியே சொல்ல முடியும், அந்த டெஸ்ட் வேணா பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது பிளட் டெஸ்ட்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி, ஆல்ரெடி நம்ம பயத்துல வந்துட்டோம், நம்ம கியூரியாசிட்டியில என்ன பண்ணுவோம், கண்டிப்பா சரி நான் செக் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லுவோம். அதுக்கு ஒரு மினிமம் 100 rupees 200 rupees நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த நர்ஸும் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றாங்க, உங்களோட பிளட் ரிப்போர்ட் என்னன்னு கொடுக்குறாங்க, உங்களோட ப்ரெஷர் லெவல் என்னன்னு இன்புட்டா கொடுக்குறாங்க, சீரம் கெரட்டின் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி செவரல் இன்புட்ஸை கொடுத்துட்டு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்றாங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஃபியூச்சர்ல கிட்னி டிசீஸ் வருமா வராதா அப்படின்றத அதை ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொன்னது ஒரு குட்டி எக்ஸாம்பிள். இந்த என்டையர் ஹெல்த் கேர் வேர்ல்டுல ஒரு சின்னதா ஒரு கிட்னி டிசீஸ் உங்களுக்கு வருமா வராதா அப்படின்றத முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்றதுக்கான ஒரு அப்ளிகேஷன் எப்படி நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். நம்ம செகண்டா பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்னன்னா ஹார்ட் டிசீஸ் ப்ரிடிக்ஷன். அதாவது உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் ஃபியூச்சர்லேயே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சேம் எப்படி க்ரானிக் கிட்னி டிசீஸ்க்கு பண்ணமோ அதே மாதிரி நம்ம ஹார்ட் டிசீஸ்க்கும் பண்ணலாம். பட் இந்த பிரெயினுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஹார்ட்டோட டேட்டா, ப்ரீவியஸ் அப்ளிகேஷனுக்கு க்ரானிக் கிட்னி டிசீஸோட டேட்டா, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த அப்ளிகேஷன்லையும் செவரல் இன்புட்ஸ் கொடுத்துட்டு நம்ம இந்த ப்ரிடிக்ட் பட்டனை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ஃபியூச்சரில் ஹார்ட் டிசீஸ் வருமா வராதா அப்படின்றத நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இதுவும் ஒரு குட்டி அப்ளிகேஷன் உங்களுக்கு புரியறதுக்காக. நம்ம தேர்டாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ஹெமரேஜ் டிடெக்ஷன். அதாவது நம்ம பிரெயினில்
பிளட் கிளாட் இருக்கா இல்லையான. இதுக்கு நம்ம இன்புட்டா கொடுக்க போறது என்னன்னா இமேஜ், அதாவது நம்மளோட சிடி ஸ்கேன் இமேஜ். அந்த சிடி ஸ்கேன் இமேஜை இன்புட்டா கொடுத்தோம்னா எந்த இடத்துல ஹெமரேஜ் இருக்குன்றது முதல் கொண்டு நம்மளுக்கு டிடெக்ட் ஆயிட்டே வந்துடும். ஒரு டாக்டரால மட்டும்தான் அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அந்த இடத்துல ஹெமரேஜ் இருக்கு இல்லை உங்களுக்கு ஹெமரேஜ் இல்லைன்னு. நம்ம ஒரு ஏஐ பேஸ்ட் அப்ளிகேஷன் மொபைல் ஆப்பா இந்த மாதிரி டெவலப் பண்ணி வச்சுட்டோம், நம்ம கிட்ட சிடி ஸ்கேன் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த ஸ்கேனை இன்புட்டா கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஹெமரேஜ் இருந்தால் அந்த இடத்துல பாக்ஸ் பண்ணியே காமிச்சிடும். இது ஒரு குட்டி அப்ளிகேஷன். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஹெல்த் கேர்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஏஐ யூஸ் பண்ணி. மேம் எல்லாம் சூப்பரா இருக்கு, பார்க்க ஈஸியா தான் இருக்கு, பட் இதை நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கத்துக்கிறதுன்னு தானே கேட்குறீங்க. எஸ், இதை நீங்க ரைட் கைடன்ஸோட ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஏஐ பேஸ்டு சொல்யூஷன் கொடுக்கறதுன்னு. இந்த ஏஐயோட ஹைலைட்டே என்னன்னா கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்ளிகேஷன் மட்டும் நீங்க பண்ணி பார்த்துருந்தீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதே பேஸ் பண்ணி சிமிலராக தான் இருக்கும் ஹார்ட் டிசீஸ் ப்ரிடிக்ஷன், அதே ஃப்ளோ தான் உங்களுக்கு ஹெமரேஜ் ரிடக்ஷனும் கூட. அப்போ ஒரு ஃப்ளோ எண்ட் டு எண்ட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா சேம் ஃப்ளோ வச்சு நீங்கள் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஹெல்த் கேரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஐடியில் தான் இருக்கீங்க, அதுவும் இந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடில் தான் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஏஐ பேஸ்டு சொல்யூஷன் கொடுக்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அதாவது நான் சொல்றது எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும், எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் உங்களுக்கு பண்ணக்கூடிய நாலேஜ் இருந்துச்சுன்னா இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் உங்களுக்கான வேல்யூ எங்கேயோ போயிடும். இதே அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்களும் ரெடி பண்ண கற்றுக்கணும், உங்களோட ஆர்கனைசேஷன்லேயே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்கள் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுங்கள். மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்னோட வெபினார் பார்க்கணும். அந்த வெபினாரோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெபினாருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட ஏஐ ஜர்னியை என் கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெபினார் அட்டன் பண்ணுறதோட பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் ஏஐயை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு ஓவர்வியூ கிடைக்கும். 10+ அப்ளிகேஷன்ஸ் நீங்களாகவே எழுதலாம். அட் எண்டில் என் கூட 1-to-1 கால் புக் பண்ணி உங்களுக்கான கஸ்டமைஸ்டு கரியர் பார்த்து நீங்கள் வாங்கிட்டு உங்கள் ஏஐ ஜர்னியை என் கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஹெல்த் இண்டஸ்ட்ரிலாம் இல்லை, ஆனால் ஹெல்த் கேரில் எனக்கு ஐடியா இருக்குது, நான் பயோமெடிக்கல் படிச்சிருக்கேன், இல்லைன்னா பயோ இன்ஜினியரிங் இருக்கேன், நீங்கள் பயாலஜிக்கல் ஃபீல்டில் இருக்கிறீங்க, பட் டெக்னாலஜிக்குள்ளே போகணும்னு நினச்சிங்க, ஒரு ட்ரெண்டாகவும் இருக்கணும் என் கோர்லேயும் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஏஐ பேஸ்டு சொல்யூஷன் உங்கள் கோரில் உங்களுக்கு கொடுக்க தெரிய அந்த எக்ஸ்பர்டைஸ் லெவலில் நீங்கள் ரீச் பண்ணுங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஹெல்த் கேரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்றதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க, வேல்யூவாக ஃபீல் பண்ணீங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி வேற என்ன டாபிக் நான் பேசணும், வேற எந்த டிபார்ட்மெண்ட்டோட ஏஐ வருதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நான் பார்க்குறேன்.